அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போகாத துயரம் நல்ல குணம் அதிகமாம் அருணை கோபுரத்தின் மேவும் செல்வ கணபதியை கைத்தொழுதற்கால் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே என்னுடைய தந்தை காலை எப்பொழுதே கை தொழுவேன் அங்கனன் கையிலை காக்கும் அகம்படி தொழில்மை பூண்டு குரு மரபிற்கெல்லாம் குருநாதனாகி அங்கையன் துளவனாரும் வேத்திரப்படை கொடுத்தேன் பெருமானந்தி சீரடி கமலம் போற்றி போற்றி சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதிசாஸ்வமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனோ நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த திரு தேவாரமும் திருவாசகம் உய்மை தரச் செய்த நால்வர் கொற்றாள் துணையே அருளரும் சொர்ண பைரவி அம்மையுடன் அமர் சொர்ணாகர்ஷண பைரவ பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி கற்பனை கடந்த சோதி கருணை உருவமாகி அற்புத கோலம் நீதி அருமரம் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் கொற்றால் நம் உயிர் துணையே. அங்கிங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள இறைவன், தனக்கென்று ஒரு நாமமும் ஓர் உருவமும் இல்லாத அப்பெருமான், உருவாய் அருவாய் அருவுருவாய் எங்கும் வியாபித்து பன்னிலைகளிலும் இருந்து உயிர்களை இருக்கக்கூடிய இறைவன், சிற்றறிவும் சிறுதொழிலுடைய சிறியவர்களாகிய உயிர்களாகிய நம் பொருட்டு இறங்கி உருவ திருமேனி தாங்கி எழுதருளுகின்ற வழிபாடு.
தெய்வ மரபு, வேதத்தையும் ஆகமங்களையும் திருமுறைகளையும் புராணங்களையும் கண்ணென போற்றக்கூடிய நம்முடைய சமயம், இப்படி அடியார்களுடைய பெருமையை போற்றுவது எதற்காக? இறைவனை போற்ற வேண்டிய நாம் ஏன் அடியார்களை போற்ற வேண்டும்? இறைவனே பெரியவன் என்பதனை போதிக்கக்கூடிய நம்முடைய சமயம் ஏன் அடியார்களை போற்ற சொல்கின்றது? இறைவனை உணர்ந்த காலத்து, இறைவனுடைய நாமத்தை சொல்லுகின்ற காலத்து, அவ்வாறு சொன்னவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சிந்திக்கின்ற பொழுது அவர்கள் எந்த நிலையை பெற்றார்களோ அதே நிலையை நாமும் அடைய வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய அடிப்படையில், நம்முடைய அடிமனத்தில் எழும். அந்த எண்ணமானது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி இறைவனை மனதார சிந்தித்து அம்மயமாக ஆகக்கூடிய தன்மையை, அந்த தகுதியை நமக்கு தரும். எப்பவுமே எந்த ஒரு செயலும் அதுக்கு முன்னாடி செய்தவர்களை சிந்திக்கும் போது, அவர்களிடத்தில் ஆலோசனை பெறும்போது அந்த செயல் சிறப்பாக நடைபெறும் இல்லையா? அதுபோல இறைவனை கண்டவர்கள், இறைவநாமத்தை கேட்டவர்கள், அவனுடைய திருவடியால் தீண்டப்பட்டு அம்மயமாகவே ஆன அடியார்களை போற்றுகின்ற பொழுது இயல்பாகவே நம்முடைய மனதில் நாமும் அந்த நிலையை அடைய வேண்டும் என்ற எண்ணம் வரும். அதை உணர்ந்த பெரியவர்கள் தான் நாயன்மார்களை போற்றினார்கள். இன்னும் சொல்ல போனால் சில பேர் இறைவனையே வழிபடாமல் அடியார்களையே போற்றியவர்கள் உண்டு. திருநாவுக்கரச பெருமானை நேரிலேயே பார்க்காமல் அவர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று அவர் கரையேறிய அந்த தன்மையை உணர்ந்து அவரை நேரில் காணாமலேயே அவர் மேல் மாறா காதல் கொண்டு அவரையே குருவாக ஏற்றுக்கொண்டு அவரையே சிவமாக வழிபட்ட அப்பூதியடிகளுடைய வரலாறு எல்லாம் நாம் இந்த தமிழ் மண் அறிந்த ஒன்றுதான். அந்த அடிப்படையில் சிவனடியார்களையே சிவமாக பாவிப்பதற்குத்தான் குரு பூசை வழிபாடுகள் எல்லாம் நம்முடைய சமயத்தில் ஆங்காங்கு ஒருங்கிணைக்கப்பட்டு அடியார்களால் நடத்தப்பட்டு வருகின்றன. பைரவ நிலையத்திலும் நாயன்மார்களில் சிறுத்தொண்ட நாயனாருடைய பெருமையை ஏன் போற்றி குரு பூசை எடுக்கின்றோம் என்றால், இறைவன் ஆட்கொள்ள வருங்காலத்து பைரவ வேடத்தில் வந்தது சிறுத்தொண்ட நாயனாரை உய்விக்கத்தான். நம்முடைய மண், இந்த ஊர் பழங்காலம் தொட்டு பைரவ வழிபாட்டை அடையாளமாக கொண்டது என்பதனால் தான் பெரிய புராணம் காட்டுகின்ற நாயன்மார்களில் இறைவன் பைரவராகி வந்து ஆட்கொண்ட சிறுத்தொண்ட நாயனாரை போற்றி பைரவ வேடம் தாங்கி இறைவன் வந்து பிள்ளைக்கறி கேட்ட அந்த விழாவினை குரு பூசையாக நாம் நடத்துகின்றோம். சிந்தித்து பார்த்தால் செயற்கரிய செய்வர் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்களாதார் என்கின்ற நம்முடைய தமிழ் மறையானது எத்துணை ஆழமானது. யாராலும் முடியாத, எல்லோராலும் செய்வதற்கு இயலாத பணியை யார் ஒருவர் செய்கின்றாரோ அவரை பெரியோர் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட நாயன்மார்கள் பெரியவர்கள். அதனால் அவர்களுடைய வாழ்வியல் வரலாறுகளை போற்றக்கூடிய நூல் பெரிய புராணம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு கந்த புராணம் உண்டு, சிவபுராணம் உண்டு, விஷ்ணு புராணம் உண்டு, 18 புராணங்கள் உண்டு. ஆனால் 18 புராணங்களில் எந்த புராணத்தையும் பெரிய புராணம் என்று சொல்வதில்லை. ஏனென்றால் அந்த 18 புராணங்களும் இறைவனுடைய அவதாரங்களுடைய பெருமையை பேசுவது. ஆனால் அடியார்களுடைய பெருமையை பேசக்கூடிய நம்முடைய தமிழ் மொழியிலே பாடப்பட்ட தெய்வ சேக்கிழார் வியந்து வியந்து போற்றி பாடி பரவிய பெரிய புராணத்தை தான் நாம் நம்முடைய அடியார்கள் சிறமேல் வைத்துக் கொண்டாடுகின்றார்கள். ஏனென்றால் ஆண்டவனுடைய அருளை பெற வேண்டும் என்றால் முன்னதாக அடியார்களுடைய ஆசிகளை பெற வேண்டும். அந்த அடிப்படையில் நம்மில் பலரால் அல்லது எல்லோராலும் செய்ய முடியாத காரியம், வாளால் மகவறிந்து ஊட்டவல்லே நல்லன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்கவல்லே நல்லன், நாளாரில் சென்று கண்ணிடந்து அப்பவும் வல்லே நல்லன், இனி நான் சென்று போய் ஆளாவது எப்படியோ காலத்தி அப்பருக்கே. பட்டினத்தார் பாடுகிறார், வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லே நல்லன். சாமி, என்னுடைய கரத்தால் உடைவாளை உருவி என்னுடைய குழந்தையை அறுத்து கரிசமைத்து உனக்கு படைக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு பக்தி இல்லை. எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம் என்று சத்தியம் செய்த அந்த வார்த்தையை காப்பதற்காக இளமையிலேயே பெண்ணின்பம் துறந்த அந்த மாது சொன்ன சூழால் இளமை துறக்கக்கூடிய திருநீலகண்டருடைய அந்த வைராக்கியத்தை போல எனக்கு வைராகியம் மிகுந்த பக்தியும் இல்லை. 6 நாள்ல இவன் தான் இறைவன்,
இதுதான் கோயில், இதுதான் சிவலிங்கம், இவருக்கு பேர் குடுமித்தேவர், இவரை அடைவதுதான் உயிரினுடைய இலக்கு என்று போதிக்கப்பட்ட 6வது நாளிலேயே தன்னுடைய கண்களையே பிடுங்கி அப்பக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பொருந்திய அன்பும் எனக்கு இல்லை. இனி நான் எப்படிதான் இந்த பிறவியில் காலத்தியப்பருடைய திருவடியை போய் சேர்வது என்று அவர் இயலாமையில் சொல்லவில்லை, மாறாக அந்த நிலையை நாமும் அடைய வேண்டும் என்பதற்காக சொன்னார். கொடுமுடி நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கரா சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கரா விட்டனும் அடியே துவாரிகள் விட்டனால் மரம் விட்டனால் கெட்டனால் இவை என்றால் அருளெங்கிலர் பூனல் காவிரி. சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கரா சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கரா பட்டவாசிகை கொண்டடி தொழுதேத்து பாண்டி கொடுமுடி நட்டவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. நாள் உயிர் போகும் நாள் உயர் பாடை மேல் காவு நாள் இவை எங்களால் கருதெங்கிலர் பூனல் காவிரி. சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கரா சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கரா ஆவு தன் பூனல் வந்திழி பரஞ்சோதி பாண்டி கொடுமுடி நாவலா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கரா 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 சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கரா
சங்கரா சிவ சங்கரா Shankara